ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சிவராத்திரியும் கூட. மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் குரு புதன் சேர்க்கையுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு படி உயர்வோ அல்லது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த சிக்கல்களோ தீரும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளுக்கு உங்களினுடைய முயற்சி இன்று வெற்றியை தரும். ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்ற நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த பண கஷ்டங்கள் தீரும். வரவேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கும் கூட குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும், ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு இன்று சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும். மிதுன ராசி நேயர்கள் ராசியிலேயே இன்று புதன் குரு சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது. புதன்கிழமையான இன்று சிவராத்திரியில் சிவபெருமானினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிதுன ராசி நேயர்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பகை மற்றும் சொத்து தகராறுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் பக்கம். கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல மாதங்களாகவே இருந்து வந்த இழுபறியில் மருத்துவ செலவுகள் மற்றும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இழுபறி நிலையில் இன்று நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் குறையும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சலசலப்பு தீர்ந்து காதல் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மலர்ச்சி மிகுந்த நாளாகவே அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது. தொலைதூர செய்திகள் வெற்றி செய்திகளாகவே அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை காணலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு இந்த தன லாபத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. இன்று தொலைந்து போன பொருள்களோ அல்லது களவு போன பொருள்களோ மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி செய்தால் வெற்றி உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் இன்று கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் புதன் இவர்களினுடைய சஞ்சாரங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீண்ட காலமாகவே குடும்பத்தில் இருந்து வந்த நண்பர்களினுடைய ஒரு ஒத்துழைப்பு மற்றும் நண்பர்களினுடைய உறுதுணையோடு குடும்ப சண்டைகளை தீர்க்கலாம். ரிச்சிக ராசி அன்பர்கள் புதிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இருந்த போதிலும் இந்த நண்பர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படலாம். ரிச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே மன சஞ்சலங்களை கொடுக்கும். இன்று புதன்கிழமை சிவராத்திரி சிவபெருமானை வணங்கினால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகளும் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இடமாற்றங்களும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாவதும், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று தாமதங்களும் ஏற்படலாம். மாலை நேரத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். இன்று சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன சஞ்சலங்கள், கணவன் மனைவியிடையே சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் காலை நேரத்தில் வந்து போகும்.
மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குழந்தைகளால் பெருமை சேரும் மற்றும் வீடு, வண்டி, வாகனங்கள் இதில் இருந்த குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த மனபாரங்களும் குறையும். கொடுத்த பணம் திரும்பி கேட்பது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் இவை யாவும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும். கும்பராசி நேயர்கள். பிள்ளைகளால் சற்று மன உளைச்சல்கள் ஏற்படலாம். தேவையில்லாத கடன் பிரச்சனைகளால் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக மனபாரங்கள் இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை கொடுக்கலாம். கும்பராசிக்காரர்கள் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படையும். புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும். மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், குரு, சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி நண்பர்களாலும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளாலும் இருக்கும். கடன் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு வெகு நாட்களாகவே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று மருத்துவ செலவுகள் குறையலாம்.